ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். 5000 கோடிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு எடுத்திருக்காரு. சார் அவ்வளவுதான். நம்ம முதல்வர் அவ்வளவு சந்தோஷப்பட்டு இப்ப சொல்லிட்டு பார்த்தா நீ சொல்றாங்க. அதான் ஒரு முதலமைச்சர் இப்படியே ஃபாரின்ல இருந்து வந்தவனுக்கு எவ்வளவுப்படணும்? ரொம்ப வருத்தமா இருக்கு தெரிஞ்சு எனக்கு. சீரியஸா சொல்றேன். இப்படி ஒரு போதி தர்மருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்படிலாம் வந்து நம்ம முதலமைச்சர் இருப்பான்றது சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இதில் வந்து வர சமீப காலமாக சம்மந்தமே இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா துர்காம்மாவுக்கும் சேர்த்து கட் அவுட் வைக்கிறாங்க. நான் அப்படி எதுவும் பார்க்கல. இன்றைக்கு நீங்கள் மீடியா எப்படி வந்து எழுதி கொடுத்து அந்த கேள்வியை கேட்குறீங்களான்றது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைக்கிறாங்க பொழுது ஆர்எஸ் பாரதி உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனமும் இன்றைக்கு நீங்கள் எழுதி கொடுத்து கேள்வி கேட்க போகிறீங்கிறதுக்கு தகுந்த மாதிரி முதலமைச்சர் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்விக்கான விடைன்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லுவதும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டடாக இருக்குது. திமுகவுடைய அரசு நிகழ்ச்சியில் தம்பியை கலந்துக்கலையா? இன்பநிதி கலந்துக்கலையா? இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் யார்? அதுக்கு முன்னாடி ரெட் ஜெயண்ட் யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? திரு உதயநிதி. இப்போ யார் பார்க்குறா? அவரோட மகன் திரு இன்பநிதி. அப்போ இவர் வந்து பிஸ்கெட் போடுறாரு அவங்களுக்கு, கரெக்டுங்களா? ஏற்கனவே ஒரு பிஸ்கெட் போட்டாச்சு, அப்படிதானே சார்? கமல் மட்டும் இல்லை சார், திரு ரஜினிகாந்தும் அவரில் அதில் இருக்கார் சார். தம்பி நான் சொன்னது எம்பி ஆனது யார்? திரு கமல்ஹாசன். அப்போது ஃபஸ்ட்டு பிஸ்கெட் வந்துருச்சு பாக்கெட்டு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் ஒரு கமலையும் ரஜினி சேர்த்து வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஆனால் நீங்கள் நல்லா அரசியல் புரிதலோடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜயும் சரி எடப்பாடியும் சரி திமுகவை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஆமாம், ரெண்டு பேருமே நினைக்கிறது திமுகவை முடிவு கொண்டு வரும். கண்டிப்பாக. அப்போ நீ லவ் பண்ண நான் லவ் பண்ண எனக்கு அந்த குடும்பம் மொத்தம் நாசமாக போகணுன்றது தான் கான்செப்ட்டு. வடிவேல் சொல்கிற மாதிரி புரியுதுங்களா? அப்போது திமுகவுக்கு நெருக்கடி அதிகமாகி கொண்டே வருகிறது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். சார், முதல்வர் வந்து ஒரு வாரத்துக்கு ஜெர்மனி இங்கிலாந்துக்கெல்லாம் போயிட்டு பல்வேறு முதலீடுகள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதில் என்ன உனக்கு அவ்வளோ சந்தேகம் தான்? அவர் பயங்கர சந்தோஷமாக இருக்கு சார். முதல்வர் வந்துட்டார், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. நம்ம முதல்வர் சந்தோஷப்படாமல் என்ன பண்ணுறது? சரி. அதுவும் இல்லாமல் அவர் தான் கட்டுறாரோ? அதெல்லாம் நான் வேலை செய்கிறேன், சம்பளத்தில் கட்டுறேன். அப்படியும் அவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் நம்ம முதல்வர் சார். சரி, எல்லாரும் உங்களுக்கும் முதல்வர் எனக்கும் முதல்வர், அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் நமக்கு அப்பால் இல்லை இல்லை சார், அது அவராக சொல்கிறார். இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீ காலைல ப்ரெஸ்லாம் மீட் பண்ணி கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு ஸ்டைலாக வந்திருக்காரு. பார்த்தீங்களா அந்த காட்சிங்கெல்லாம்? சரி, அவர் முதலீடு ஈர்த்துட்டான்றது நம்புறியா? சொல்கிறாங்க சார். அவ்வளோதான். நம்ம முதல்வர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இப்போ சொல்லிட்டு பார்த்தா நீ சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, ஈர்த்துட்டான்றது உண்மையா? அது அவங்க தான் சொல்கிறாங்க. அதுதான் அவங்க தான் சொல்கிறாங்க. வெள்ளரிக்கை கொடுப்பாங்களா? கொடுக்கணும் சார், கொடுக்கணும். இது நல்ல மனுஷன். இப்போ தான் நீ நல்ல மனுஷனாக இருக்கிற. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? அதில் நம்ம முதலமைச்சருடைய அறிவு நுட்பத்தை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட தீர்க்கதரிசி தானே, அதை நம்பவே இல்லை நீ சார்? அதை நான் நம்புகிறேன் சார். எப்படின்னா, நீ ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, கேட்டது அடுத்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்க போகிறான்றது தெரிஞ்சுட்டு அடுத்த கேள்விக்கு சொல்கிறாரு பாருங்க பதில. அதுவும் இல்லாமல் அதுதான் சார் அரசியல் தீர்க்கதரிசின்னு. போதி தர்மருக்கு டஃப் கொடுப்பாரு தானே? அப்படி நான் சொல்லலை. வந்து 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா அடுத்த கேள்வி என்னன்னு தெரிஞ்சிருமா? என்ன ரிப்போர்ட்டரை பற்றி அவங்க ரீட் பண்ணுவாங்களே சார், அடுத்து என்ன கேட்க போகிறாங்கன்றத நான் அப்படி சொல்கிறேன். ரிப்போர்ட்டர் ரீட் பண்ண மாட்டாங்க தம்பி. ரிப்போர்ட் என்ன ரீட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அடியில் கேள்வி அவர் சொல்கிறாரு பாரு, நீங்கள் அடுத்து என்ன கேள்வி கேட்க போகிறீர்களோ அதற்கான விடைன்னு சொல்லும் பொழுது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுங்கள்? அவர் எல்லாமே புரிஞ்சு வச்சிருக்காருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். எழுதி வச்சு கேள்வி கேட்க சொல்லியே பேசி பழகிட்டு வரீங்கனாக்கா, இதை உனக்கு எழுதி கொடுத்து அவன் கேள்வி கேட்குற வரைக்கும் கூட பொறுமை இல்லாமல் அதுக்கு முன்னாடி முந்திரி கொடுத்தலாம் பதில் சொல்லி ஒரு முதலமைச்சர் இப்படியே ஃபாரின்லேருந்து வந்தவனுக்கு எவ்வளோப்படணும்? ரொம்ப வருத்தமாக இருக்குது தம்பி எனக்கு. சீரியஸாக சொல்கிறேன். இப்படி ஒரு போதி தர்மருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்படிலாம் வந்து நம்ம முதலமைச்சர் இருப்பான்றது சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இதில் வந்து வர சமீப காலமாக சம்மந்தமே இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா துர்காம்மாவுக்கும் சேர்த்து கட் அவுட் வைக்கிறாங்க. நான் அப்படி எதுவும் பார்க்கல சார். பார்க்கலையா? இவ்வளோ பார்த்துருக்கு, நீ அதை பார்க்கலன்னா அப்போ என்னப்பா? அவங்க கோயிலுக்கெல்லாம் போவாங்க, பார்த்துருக்கேன். இப்போ முதலமைச்சர் வருகையை ஒட்டி தாம்பு அன்மரசன் வச்சுருக்க கட் அவுட்டில் முதலமைச்சரையும் துர்காம்மாவையும் சேர்த்து அரசியல் களத்துக்குள்ளே இன்றைக்கி கொண்டு வராங்கன்னும் பொழுது
இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரப்போகுது நமக்கு புரியல எனக்கு. அவர் வந்து எந்த நோக்கத்தில் வச்சாருன்னு நமக்கு தெரியல சார். நம்ம வந்து அதுக்கு உடனே வந்து அரசியல் களத்துக்கு அவங்க வராங்கன்றத கன்க்ளூஷன் இல்லை, வர அரசியல் முடியாது. களம்னு நான் சொல்லவே இல்லையே. எதற்காக துர்கா அம்மாவுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் கட் அவுட் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத தான் நீங்கள் தான் சொல்லணும். ஒரு ஊடகவியலாளர் நீங்கள் அதை ஏன் சொல்லுங்க. இல்லை சார், ஏன்னா அரசியல்ல சார் எதுலையுமே இல்லை. அவங்க ஏன் அவங்களும் வந்து ஒரு வாரமாக ஒரு ரோடு இருந்திருக்காங்க, போயிட்டு வந்திருக்காங்க. மேபி அதுக்கு கூட வச்சிருக்கலாம். ஆனால் அது அரசியலுக்கு சார்ந்து நான் பேசல, இதை தெரியாமல் வச்சிருக்கலாம். அவர் தெரியாமல் வச்சிருப்பாரு சார். அவர் அப்புறம் கூட கண்டிக்கலாம். துர்காமன் தெரியாமல் வச்சிட்டாரா? இல்லை, துர்கா தெரிஞ்சுதான் வச்சிருப்பாங்க. அப்புறம் கூட கண்டிக்கலாம், கட்சி ஏன் அவங்க ஃபோட்டோலாம் வைக்கிற அப்படின்னு கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேனர்கள் விழுந்தாலும் எத்தனை கட்டவுட்டுகள் விழுந்தாலும் பிற கட்சிகள் நபர்கள் ஒரு கொடி ஏற்றினாலே அவுக்க சொல்லக்கூடிய நீங்கள் இதே தாம்பவன்மரசன் தான் திருமாவளவனுடைய கொடியை கழட்ட சொன்னான்றது குற்றச்சாட்டு அவர் மீது இருக்குது. திருமாவளவனுடைய செவர் விளம்பரங்கள்லாம் பெயிண்ட் வச்சு அழிக்க சொன்னான் இருக்கு. ஆனால் இவர்கள் சமீப காலமாக துர்காம்மாவுக்கு வந்து கட் அவுட் வைப்பதும் பேனர் வைப்பதுமான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் என்ன பயன் கொடுத்தது, என்ன நன்மை பயக்கும் தமிழ்நாட்டிற்கு சொல்லுங்கள். இல்லை சார், அவர் தான் சொல்லியிருக்காரு இல்லை சார், இவ்வளோ கொடி நான் கொண்டு வந்திருக்கேன், அப்புறம் இல்லாமல் கிட்டத்தட்ட 17,000 பேருக்கு வேலை வாய்ப்பு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போன்றேன். நம்ம வந்து இன்னைக்கு தான் வந்தார், உடனே நம்ம வந்து என்ன பயக்க போகுதுன்னு நம்ம எதுவும் நேற்று தானே ஆட்சி பொறுப்பே தரல, நேற்று தான் சிஎம் ஆனா நம்ம பொறுத்திருப்போம் தம்பி. 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5-6 மாதம் தானே பொறுத்திருப்போம். மேபி இன்னும் ஒரு அடுத்த மாதம் கூட வெள்ள அறிக்கை வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். வெள்ள அறிக்கை வரும், வரலாம், வெள்ள வந்துடும், வரலாம். அதான் வெள்ள வந்துடும் அடுத்த மாதம் ஊருக்குள்ள. அதானே அதுக்கு டைம் இருக்கு சார். அந்த வெள்ள டைம் இருக்கா? அப்போ அப்படி நம்புறதானே கண்டிப்பாக வெள்ள வடிகால் பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளம் வர கூட வாய்ப்பு இல்லை பெருசா இந்த வாட்டி. எப்படி சென்னையில் தம்பி அவங்க ஆட்சியில் பொங்கலுக்கு வெள்ளம் வராது, பொங்கலுக்கு சர்க்கரை போடுவாங்க, அந்த வெள்ளம் கொடுக்கவே மாட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? சர்க்கரை பொங்கலுக்கு சர்க்கரை கொடுக்குற ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு அவர் செய்கிறாங்க. நவம்பர் டிசம்பர் வந்துச்சுனால தமிழ்நாடு முங்குறோம். அப்போ வந்து ஒரு வெள்ள அறிக்கை கொடுப்பாங்களா? இல்லை இப்போ போயிட்டு வந்தாலும் ஏதாவது உருப்படியாக ஒரு செய்தி சொல்லுங்கள் பார்ப்போம். முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தால் தமிழ்நாட்டிற்கு இத்தனை பயன் கிடைத்தது, இதை நம்பும்படியாக ஆதாரப்பூர்வமாக நீங்கள் சொல்லுங்கள். நீ 1000 ரூபா கொடுத்தேன்னு பீத்துறையில் கொடுத்துட்டு பீத்துற கரெக்டா? அதே போல் இத்தனை 1000 கோடி கொண்டு வந்திருக்கேன்றீங்களா, அதுக்கான வெள்ள அறிக்கையை கொடுங்க. எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்ற சொன்னாக்கா முதலமைச்சரை நம்ம பாராட்டணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெள்ள அறிக்கை விடலாம். 5 மாதம் கழித்து பொறுத்திருந்து என்னத்தை பார்க்க போகிறீங்க? ஆட்சி மாற்றத்தையா? எதை பார்க்க போகிறோம்? நம்ம ஊடகவியலாளர்கள் கேட்குற கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நான் பதில் சொல்கிறேன்னாக்கா, அப்போ அப்பட்டமாக ஊடகவியலாளர்கள் ஏன் ஊடகவியலாளர்கள் நீங்கள் வந்து RS பாரதி ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆரம்பத்தில். என்னன்னு சொன்னார்? ரெட் லைட் மீடியான்னாரு, கரெக்டுங்களா? RS பாரதி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. இன்றைக்கு நீங்கள் மீடியா எப்படி வந்து எழுதி கொடுத்து அந்த கேள்வியை கேட்குறீங்களான்றது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைக்கிறாங்க பொழுது RS பாரதி உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனமும் இன்றைக்கு நீங்கள் எழுதி கொடுத்து கேள்வி கேட்க போகிறீங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி முதலமைச்சர் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்விக்கான விடைன்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்வதும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டடாக இருக்குது. நீங்கள் விஜயை ஸ்கிரிப்டட்னு சொல்கிறீங்களே, எழுதி கொடுத்து பேசுகிறாரு ஸ்கிரிப்டடாக பேசுகிறாரு. அப்போ இது என்னது? எழுதி கொடுத்தா பேசுவீங்களா? அப்போ நீங்கள் எழுதி கொடுத்தன்றது ஆதாரப்பூர்வமாக என்ன சார் ப்ரூஃப் இருக்குது? தம்பி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டாரு ஊடகத்தில் உட்காந்து. இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? நீங்கள் அடுத்து கேட்கக்கூடிய கேள்விக்கான விடைன்னு சொல்லி பேசுறாரு. அவர் யூகத்தில் கூட சொல்லிருக்கலாம் சார், அடுத்து நீங்க இதை தான் கேட்க போறீங்க நானே சொல்லிடுறேன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஜோசிகார் அவரு ஜோசிகார் அந்த தன்மை இருக்குன்றதுனால என்ன தன்மை? ஜோசிகார் தன்மையா? ஜோசிகார் தன்மை சார். முன்னாடி யோசிக்கிறாரு, அடுத்த கேள்வி தான் கேட்க போறீங்க நானே சொல்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இவ்வளவு தெரிஞ்ச தீர்க்கதரிசிக்கு தமிழ்நாட்டில் ஏன் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல? என்ன சார் தெரியல? என்ன சொல்லுங்க சார். சரி அவர்கிட்ட கேளுங்க, தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது தெரியுமான்னு முதல்ல கேளுங்க. தெரியுமா அவருக்கு? இருக்கிற பிரச்சனைலாம் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள்ல எல்லா குறைகள்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மனு ஆத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல அப்படி ஆயிடுச்சு சார். எல்லா இடத்துலயுமா சார் ஆத்துல போய் விழுந்துருச்சு? ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்காங்க, அங்க கூட என்கொயரி போயிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து எல்லா இடத்துலயும் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. கிளாம்பாக்கம் பிரச்சனை, கிளாம்பாக்கத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தது சரி செஞ்சுட்டீங்களா? கிளாம்பாக்கத்தில் வச்சு ஒரு ஆட்டோவில் வச்சு ஒரு பொண்ணை கடத்துனாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஓணம் ஒரு முறை இல்லை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது, 2 முறை பாதிக்கப்பட்டிருக்கு. 2 முறையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இன்னொரு வாட்டி தமிழ்நாடு முழுக்க முங்கிக்கிட்டு இருந்துச்சு. 2 முறை இந்த ஆட்சியில் கள்ளச்சாரம் நடந்திருக்கு, கள்ளச்சாரம் மரணம் நடந்திருக்கு. ஏன் தீர்க்கதரிசிக்கு இதெல்லாம் ஏன் தெரியல? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் உள்ளே போகிறான்றது ஏன் தெரியல? ஸ்கூல் பிள்ளைங்க மேலே கை வைக்கிறான்றது ஏன் தெரியல? ஆற்றுப்படுகையில் வந்து மணல் அள்ளுறாங்கன்னு ஏன் தெரியல? மலை உடைக்கிறாங்கன்னு ஏன் தெரியல? ஈடி ரைடு வரப்போகிறது ஏன் தெரியல உங்களுக்கு? ஏன் தெரியல உங்களுக்கு? தீர்க்கதரிசி தானே அவர், ஏன் இதெல்லாம் தெரியல அவருக்கு? இன்றைக்கி என்னடானாக்கா அப்பாவுடைய அதாவது தாத்தாவுடைய ஆட்சி, நான் தாத்தான்னு சொல்கிறது அவர் பேர் எனக்கு, தாத்தாவுடைய ஆட்சியில் கிட்னி வியாபாரம், தம்பி வந்து இப்போ இட்லி வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாப்புல, உதயநிதியோட மகன். கரெக்டாக? அவர் வர அடுத்து சிஇஓ ஆகிட்டார்னு. ரெஜன் மூவிஸ்க்கு அவர் தான் இப்போ சிஇஓ. இது எனக்கு முன்னாடியே போன மாதமே தெரியும். அவர் சிஇஓ ஆகும் பொழுது ஆன பிறகு அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கமலஹாசனையும்
ரஜினியும் ஒன்று சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறாங்க. இத்தனை வருஷம் வந்து சேராத ஒரு கூட்டம் 2 சேருதான். அதில் நேற்று வந்து திரு கமல்ஹாசன் கூட ஒன்று பேசியிருக்காரு சார். என்னன்னா 40 வருஷங்க அப்புறம் கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. அதில் ஒரு விஷயம் பேசியிருந்தார் அந்த நிகழ்ச்சி, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். என்னன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரே பிஸ்கெட்டை பாதியாக புட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, தனித்தனியாகவே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சு 40 ஆண்டுகளாக நாங்கள் பயணிச்சிட்டோம். அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி தான் பார்க்குறேன். காலம் மறுபடியும் எங்களை சேர்த்து வைக்குது. ஒரே பிஸ்கெட் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு. அதை பிஸ்கெட்டை போடுறாங்க திமுக, கரெக்டா? அது எப்படி சார் திமுக? நீங்கள் ஏன் சார் திமுகக்கே வரீங்க? அவர் யார் திமுக இல்லை தம்பி? திமுகவுடைய அரசு நிகழ்ச்சியில் தம்பியை கலந்துக்கலையா? இன்பநிதி கலந்துக்கலையா? இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் யார்? அதுக்கு முன்னாடி ரெட் ஜெயண்ட் யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? திரு உதயநிதி. இப்போ யார் பார்க்குறா? அவரோட மகன் திரு இன்பநிதி. அப்போ இவர் வந்து பிஸ்கெட் போடுறாரு அவங்களுக்கு, கரெக்டுங்களா? ஏற்கனவே ஒரு பிஸ்கெட் போட்டாச்சு, அப்படிதானே? சார் கமல் மட்டும் இல்லை சார், திரு ரஜினிகாந்தும் அவரில் அதில் இருக்காரு சார். தம்பி நான் சொன்னது எம்பி ஆனது யார்? திரு கமல்ஹாசன். அப்போது ஃபஸ்ட்டு பிஸ்கெட் வந்துருச்சு பாக்கெட்டு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் ஒரு கமலையும் ரஜினி சேர்த்து வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவர் என்ன சொல்ல வராரு? பழையபடி நாங்கள் ஒரே பிஸ்கெட்டை 2 பேரும் பகிர்ந்து உண்ண போகிறோம், அதான் அதுக்கான பொருள். நான் சொல்லலை, எந்த வார்த்தையுமே நான் சொல்லலை, அவர் சொன்னதை வச்சு நான் சொல்லணும் பொழுது. ஸோ பிஸ்கெட் பகிர்வதில் இருந்த போட்டியை வந்து முறித்து கொண்டு திமுகவிற்காக 2 பேரும் ஒன்று சேருகிறார்கள். எந்த மாதிரியான கதையை கொண்டு வருவீங்க? அது லோகேஷ் கிட்ட தான் சார் கேட்கணும். அவர் தான் படம் எடுக்க போகிறார். டிப்பிக்கலாக அது அரசியல் படமாக தான் இருக்கும். அப்படிங்களா? 100% எழுதி தரேன். இது எதற்காக எடுக்கப்படுதுன்னா ஜனநாயகனுக்கு போட்டியாக எடுக்கப்படக்கூடிய அரசியல் படம். விஜய் நடித்த ஒரு ஜனநாயகன் படம் முழுக்க அரசியல் படமாக இருக்கும் பொழுது, இந்த முறை கமலும் ரஜினியும் சேர்ந்து இணைந்து நடிக்கக்கூடியது ஒரு அரசியல் படமாகத்தான் இருக்கும். அந்த அரசியல் படத்தை வைத்து தான் இவர்கள் எலெக்ஷனுக்கு, நீங்கள் நல்லா பாருங்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகும். அதுக்குள்ளேயா சார் ரிலீஸ் ஆகும்? ஏன்னா தம்பி 30 நாளில் படம் எடுத்து முடிச்சிருக்காங்க. அது ஓகே சார், அதெல்லாம் அந்த காலம் சார். இப்போ வருமானு கேட்குறேன். வரும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஜனநாயகனுக்கு போட்டியாக ஏற்கனவே பராசக்தி ஒன்று ரிலீஸ் வெயிட் பண்ணி. ஜனநாயகனுக்கு போட்டி கிடையாது, ஒட்டுமொத்தமாகவே திமுகவுக்கு சார்பான படங்களை எடுத்துக்கொண்டே வருவார்கள். இது பிஜேபியோட ஸ்டைல். இது பிஜேபி ஸ்டைல் தெரியுமா உங்களுக்கு? கேரளா ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? நிறையா இருக்கு. அதே போல் இப்போ பிஜேபி ஸ்டைலில் நிச்சயமாக அது ஒரு அரசியல் படமாக 2 பேரும் சேர்ந்து நடித்து இன்றைக்கு இவர்கள் இதில் திராவிட கொள்கை, அந்த கொள்கை, இந்த கொள்கை என்னெல்லாம் முடியுமோ உள்ளே கொண்டு வந்து டிப்பிக்கல் அரசியல் படமாகத்தான் இது வரும். இல்லாட்டி அரசியல் படமாக இல்லாமல் இருக்கும் பொழுது இது வந்து ரெட்ஜன் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி இருக்க சூழலில் கமலஹாசன் ஒரு எம்பியாக இருக்கும்போது எதுக்கு மறுபடியும் நடிக்க வரணும்? உங்களுக்கு எம்பி கொடுத்தாச்சுல, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே, ஏன் நடிக்க வந்திருக்கீங்க மறுபடியும்? ஏன் பவன் கல்யாண் கூட தான் டெப்டி சிஎம்மாக இருக்கார், நடிக்கிறார்ல. அது மாதிரி தான் நாளைக்கு விஜய் கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் சொல்லலை இதெல்லாம், நீ தான் இப்போ சொன்ன, வேறு யாரும் சொல்ல சார். நிறைய பேர் சொல்லுவேன் சார், நிறைய பேர் சொல்கிறாங்க சார். நீ விஜய் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம், நாளைக்கு அது என்ன வேணா நடக்கலான்ற மாதிரி கீழே பேசிக்கிட்டு தான். உதயநிதியும் வரலாம், அப்புறம் பார்ப்போம். இல்லை சார், விஜய் வரலாம் உன் வாயில வந்து சொல்லிட்டு அப்புறம் உதயநிதி வரலாம்னா டக்குன்னு ஸ்டக் ஆகுது. ஏன் தொண்டையில் முள்ளுகள் சிக்கிருச்சா என்ன சொல்லு சார். பார்ப்போம் சார், அதை பற்றி எதுவுமே டாபிக் வரல. பாரு, இது வரலாம்னா இவரும் வரலாம் ஒத்துக்க, இல்ல இவர் வரலன்னா இவரும் வரல சார். விஜய் நாளைக்கு வரலான்னு பேசுறாங்க சார். உதயநிதி அவர்கள் வர்ற மாதிரி எந்த ஒரு டாபிக்கும் வரல, அதுக்காக சொல்றேன். உனக்கு தெரியல, வருவார் பாரு. அப்படியா? மீண்டும் சொல்ல முடியாது. ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தில் கெஸ்ட் ரோலாக உதயநிதி வரலாம். ரஜினி கமல் படத்துல கெஸ்ட் ரோல் திரு உதயநிதி. ஏன் வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு இல்ல சார், அப்படி நான் சொல்லல சார், நான் சொல்லல. புரிஞ்சிருச்சு எனக்கு, புரிஞ்சிருச்சு. சொல்லவே இல்லை. ரஜினி கமல் படத்துல உதயநிதி ஐயோ டெபுட்டி சிஎம் இப்பதான் சொல்லவே இல்லை. இல்ல முடிச்சிட்ட நீ, வெல்கம். ரஜினி கமல் படத்துல உதயநிதி சார், நான் பெருமையா தான் நான் டெபுட்டி சிஎம் நினைச்சு ஒரு சந்தோஷத்துல சொன்னப்பா. நீ வந்து அதை ஒத்துக்கவே முடியாது. தமிழ்நாடு மக்கள் எப்படி ஒத்துப்பாங்க? தம்பி, இது அரசியல் படமாக இருக்கும்பொழுது உதயநிதி உள்ள ஒரு கெஸ்ட் ரோல் வரலாம். ஏன் சொல்லுங்க? தன் மகனுடைய ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய படம் ரெட் ஜெயண்ட்ல கமலஹாசனும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு இது. மறுபடியும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காது. அந்த இடத்தில் இவர் கெஸ்ட் ரோலுக்கு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கமலஹாசன் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் வந்தேன். நிச்சயமாக அரசியல் படம்னால இவர் ஒரு டெப்டி சிஎம்மாவே வருவார். நீ வேணா பாரு, நடந்தா பார்ப்போம், நடந்தா சிறப்பு. அப்போ இவர் நடிச்சா சிறப்பு, விஜய் நடிச்சா உங்களுக்கு வரவேற்கிறேன் சார், வரவேற்கிறேன். நான்லாம் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் நடித்த படத்தை பார்த்து தான் நான்லாம் வளர்ந்துருக்கேன். நானும் கிட்டத்தட்ட அப்போல்லாம் நான் வந்து ஒரு விஜய் ஃபேனாகவும் இருந்திருக்கேன், இப்பயும் நான் இருக்கிறேன். அதுக்காக நான் அப்படி சொல்ல, அரசியல் வேறு சினிமா வேறு. இருந்தாலும் நீ உதயநிதி இப்படி சொல்லியிருக்க வேண்டாம் சார், நான் அப்படி சொல்லவே இல்லை, சொல்லிட்டேன், ரெக்கார்டில் இருக்கு, பார்த்துக்கலாம் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா
எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பரப்புரையில பேசுறாரு. என்னன்னா, என்னைக்குமே தமிழ்நாட்டுல 2 கட்சிக்கு இடையே தான் போட்டி, திமுக அதிமுகன்ட்டு. அவர் யாரு சொல்றாருன்றது எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடுச்சு. யாரு சொன்னாரு? திமுக சொன்னாரு. திமுக அதிமுகன்ட்டு நடுல நிறைய பேர் வராங்க, யார் வேணாலும் வரலாம். ஆனா என்னைக்குமே திரும்ப தானே நானும் முதலமைச்சர் அவன் சொன்னாரு, அன்புமணி நானும் முதலமைச்சர்னு சொன்னாரு, சீமான் நானும் முதலமைச்சர் சொன்னாரு தானே. ஆனா நிறைய பேர் தாவேக்காவை தான் குறிப்பிட்டு சொல்றாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு பேர் சொல்றதெல்லாம் விட்டுட்டீங்க, அப்ப அவங்க லிஸ்ட்லயே சேர்க்கலையா நீ? சார் அவங்க லிஸ்ட்ல சேர்க்கறாங்கல்ல சார், மக்கள் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, ஆஹா இவர் வந்து ஒரு விஜயை தான் டார்கெட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீ நல்லா அரசியல் புரிதலோடு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, விஜயும் சரி எடப்பாடியும் சரி திமுகவை தான் டார்கெட் பண்றாங்க. ஆமா, 2 பேருமே நினைக்கிறது திமுகவை முடிவு கொண்டு வரணும். கண்டிப்பா. அப்போ நீ லவ் பண்ண நான் லவ் பண்ண எனக்கு அந்த குடும்பம் மொத்தம் நாசமா போகணுன்றது தான் கான்செப்ட். வடிவேல் சொல்ற மாதிரி புரியுதுங்களா? அப்போ திமுகவுக்கு நெருக்கடி அதிகமாகி கொண்டே வருகிறது. அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்க போகிறார்கள் தான் நம்ம பார்க்கணும். அதைத்தான் சொன்னது. நிச்சயமாக கமலும் ரஜினியும் நடிப்பது ஒரு அரசியல் படமாகத்தான் இருக்கும். அதில் உதயநிதி கெஸ்ட்ரோலா வருவார், சொல்ல முடியாது, பழைய நடிகர் சார். அப்போ 2 பேருமே ஒரே எதிரி திமுக, 2 பேரும் கூட்டு சேரலாமே சார்? இல்லதான் சார் பிரச்சனையாவே இருக்கு. திரு விஜய் அவர்களும் சரி அதிமுக அவர்களும் சரி, இவங்க 2 பேரும் கை கொத்துட்டா இவங்களை முடிச்சு விடலாம். அன்புமணிக்கும் அதே தான் டார்கெட்டு, சீமானுக்கும் அதே தான் டார்கெட்டு. அப்போ டிஎம்கே தான் எல்லாரோட ஸ்ட்ராங்கு, பொது எதிரி டிஎம்கே தான். அப்போ எல்லாரோட ஸ்ட்ராங் அவங்கள தான் இருக்காங்க. தம்பி நல்லா புரிஞ்சுக்க தம்பி, நீ தான் திருடன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு உன்னைய 4 பேர் சேர்ந்து பிடிக்க வரும்போது உன்னைய பிடிக்க வருவாங்களா? சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தர் பிடிக்க போவாங்களா? சொல்ல, யாரை பிடிக்க போவாங்க? திருடன், பொது திருடன். அவ்வளோதான், புரிஞ்சிருச்சுல? எடப்பாடி அவர்கள் இன்னொன்று உனக்கு இல்ல சார், புரிஞ்சிருச்சு. முடியலையே, அப்படியே அது முடிச்சுட்டு முடியலையே, திருப்பி வரைய வா 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 வா. பொது எதிரி திமுக சார். ஆமா, ஓகே. அவங்க வந்து பார்ப்போம், எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ண தான் போறாங்க. திமுக எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் பிரச்சாரமும் ஸ்டார்டே பண்ணல திரு விஜய் அவர்கள். அதுக்குள்ள 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. பர்மிஷனும் வாங்க முடியல, கொடுக்கலையா? 2மே ஒண்ணுதான். இங்க பாரு, வாங்கலன்றது வேற, கொடுக்கலன்றது வேற. எப்படி 2மே ஒண்ணா இருக்கும் சார்? சார் வேற இடத்துல கூட போய் பிரச்சாரம் பண்ணலாம்ல சார்? அது ஏன் சார் திருச்சி? எங்க சுடுகாட்லையா? மதுரை இருக்கு, விருதுநகர் இருக்கு. மெரினா பீச்சுக்கு வர சொல்லுவா? அவரை மெரினா பீச்சில் சூப்பராக பிரச்சாரம் பண்ணலாம் சார். அதான் சுடுகாடுன்னு சொன்னேன், வர சொல்லவா? அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? தலைநகர்லேருந்து ஆரம்பிக்கலாமே, எங்க சிறப்பாக இருக்கும். சென்னை தானே? சென்னை தான். 16 தொகுதி இருக்கு, தாராளமாக பிரச்சாரம் 16 தொகுதி நீங்கள் அடிக்கலாம். சென்னைக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரா? இல்லை சொல்லலை, தலைநகர்லேருந்து ஆரம்பிக்கலான்றேன். தலையிலேருந்து கை வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. கே நேரு தலையிலையும் அன்பில் மகேஷ் தலையிலையும் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. அதுதான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு. ஏன் சத்திரம் பேருந்துலையும் கொடுக்கல? ஏன் மாத்துறீங்க? அப்படி கூட காந்தி மார்க்கெட்டில் பண்ணலாம்ல சார்? அது ஏன் காந்தி மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது? காந்தி மார்க்கெட்டுக்கும் சத்திரம் பேருந்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது தம்பி. ஏன்னா அந்த இடத்தில் 2 கல்லூரி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரே இடத்தில் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் உமன்ஸ் காலேஜ், இந்திரா காந்தி உமன்ஸ் காலேஜ், இந்த பக்கம் ஜோசப் காலேஜ் இருக்குது. 2 பக்கமும் 2 கல்லூரி. மாணவர்கள் வந்து அங்கே தான் வந்து கிளம்புவாங்க, அங்கே வந்து பஸ் ஏறி தான் கிளம்புவார்கள். அந்த இடத்த டார்கெட் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ் கூட்டம் டக்கு டக்குன்னு கூடிடும். ஒரு பெண்கள் கல்லூரியும் ஒரு ஆண்கள், அதுவும் ஜோசப் காலேஜ்லாம் காலங்காலமாக பேர் பெற்றது. எனக்கு தெரிஞ்சு நிறைய மூத்த தலைவர்கள் அங்கே படிச்சிருக்கிறாங்க திருச்சியில், ஜோசப் காலேஜில். ஓகேங்களா? அப்போது அந்த 2 இடமும் மையப்புள்ளியாக இருக்கிறது. ஸோ அந்த சுற்றுவட்டார திருச்சியிலேருந்து எல்லாருமே கிளம்பக்கூடிய இடத்துல பொதுமக்களும் அங்கே தான் கூடுவாங்கன்னும் பொழுது அங்கே நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் காந்தி மார்க்கெட் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா, ரொம்ப கன்ஜஸ்டட், குறுகிய பாதை இருக்கக்கூடிய ஏரியா மார்க்கெட். அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மார்க்கெட். இது அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுக்குறீங்கனாக்கா உங்களுடைய நோக்கம் என்ன? கூட்டமாயிடுச்சு, இதாயிடுச்சு, அதாயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கா என்ன? எனக்கு புரியவே இல்லை. கேட்ட இடத்துல கொடுக்கல, சரி பார்ப்போம். ஆமாம் சார், எங்கே ஆரம்பித்தாலும் நீங்கள் வெற்றி பெறும்னு சொல்லிட்டீங்க. அப்போ தைரியமாக கொடுக்குற இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்ல? அதான் என் கேள்வி. தம்பி, அப்போ தைரியமாக கொடுக்குற இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னா அப்போ உங்களுக்கு பயம் இருக்குது, அதனால தடுக்கிறீங்கன்னு அர்த்தமா? பயம் அவங்களுக்கு இருக்கட்டும், அது 2வது பட்சம் சார். வெற்றி உறுதின்னு நீங்கள் நினைக்கும் போது அது எங்கேருந்து ஆரம்பிச்சா என்ன? இல்லை தம்பி, எனக்கு புரியல. வெற்றி உறுதினா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, நான் முடிவு பண்ணுமா எங்கேருந்து பேசணும்? நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா? நான் தானே முடிவு பண்ணோம். நான் முடிவு பண்ண வேண்டியதை நீ முடிவு பண்ணிவிட்டு நீ ஏன் ஒரு கதை சொல்கிற? அதை அரசியலாக்கலாமே, நாளைக்கு அதை அரசியலாக்கலாம்ல தம்பி. அரசியலாக்கிறமா அவியலாக்கிறமாதிரிலாம் இல்லை. நான் கேட்குறது நான் எங்கேருந்து பேசணும், நான் முடிவு பண்ணுவா, நீ முடிவு பண்ணுவியா? நீங்கள் தான் முடிவு. ஏன் அப்போ ஏன் தடுக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். சத்திரம் பேருந்துலேயே உங்களுக்கு வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும்னு சொல்கிறீங்க. காந்தி மார்க்கெட்டில் அனுமதினாக்கா காந்தி மார்க்கெட் அதை விட கன்ஜஸ்டடான ஏரியா. ஏன் அப்படி எனக்கு மாத்திர? இதை விட கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய ஏரியா, இதை விட குறுகிய பாதை இருக்கக்கூடிய ஏரியாவில் நீ கொடுக்குறனாக்கா உன் நோக்கம் என்ன? இங்கே மாணவர்கள் அதிகமாக சேருவாங்க, இந்த இடத்துல வந்து பேசக்கூடாது, மாணவர்கள் வந்து நின்றுவாங்க, சம்பிச்சிருவாங்க, அவங்க பார்த்துட்டாங்கனாக்கா பெரிய எழுச்சி வரும். மாணவர்களை தவிர்க்கணுனாக்கா காந்தி மார்க்கெட் போனீங்கன்னாக்கா அங்கே வந்து அவன் மார்க்கெட்டில் மூட்டை தூக்கிட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்டு டயர்டாக இருப்பாங்க. அவங்க பக்கம் வந்து நீங்கள் திசை திருப்பி விட்றீங்கனாக்கா. நீங்கள் தான் சொன்னீங்க 300 கிலோமீட்டர் தாண்டி பாருங்க எவ்வளோ பேர் மதுரைக்கு வராங்கன்ட்டு. இந்த கொஞ்சம் தூரத்துலாம் தாண்டி மாணவர்கள் வர மாட்டாங்களா சார்?
அதை தான் நான் சொல்கிறேன். அப்புறம் காந்தி மார்க்கெட்லேயே பண்ணலாம்ல, அதுக்கு தான் நான் சொன்னது. இல்லை தம்பி, நான் விஜய் எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் அவர்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு வாசலில் கூட பண்ணலாம், உதயநிதி வீட்டு வாசலில் பண்ணலாம். கொடுப்பீங்களா அனுமதி? நாங்கள் தயார், நீங்கள் தயாரா? இவ்வளோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு உண்மையிலுமே டர் இல்லை, அந்த ரோட்டில் கொடுங்க பார்ப்போம், கொடுங்க. கோட்டைக்கு வெளியில் விட்டுட்டு வேறு எங்கே வேணாலும் கொடுங்க. சரி, ஒன்றும் இல்லை, உனக்கு க்ரௌடு தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டேன், அதானே உண்மையாலுமே உன்னுடைய நோக்கமாக இருக்குது. மெரினா பீச்சில் அனுமதி கொடு. மெரினா பீச்சில் இனிமேட்டு புதைக்கிறது தான் அனுமதி இல்லை, போராட்டம் பண்ணவே அனுமதி இல்லையா சார்? அங்கே பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுங்க. உங்களுக்கு யாருக்கும் எந்த கன்ஜஸ்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பீச்சுக்குள்ளே இறக்கிடுவோம். அவ்வளோ பெரிய பீச் இருக்குல்ல, ஆசியாவில் மிகப்பெரிய பீச்சாக இருக்குல்ல, அதில் இறக்கிட்டோம்னா உங்களுக்கு டிராஃபிக்கே ஆகாதுல்ல. வர்றவங்கெல்லாம் வந்து அந்த ரோடுக்குள்ளே உங்கள் வாகனத்தை நிப்பாட்டக்கூடாது, எப்படியோ வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அனுமதி கொடுங்க. அவங்க என்ன சொன்னாலும் அந்த இடம் டிராஃபிக் ஆகும் சார். சென்னையெல்லாம் பண்ணால் வாய்ப்பே கிடையாது அந்த இடம். அவ்வளோ பெரிய மெரினா பீச் டிராஃபிக் ஆகும், உங்களுக்கு காந்தி மார்க்கெட் டிராஃபிக் ஆகாது, ஆனால் சத்திரம் பேருந்துலையும் டிராஃபிக் ஆகும். என்னப்பா கதை இது? நன்றி சார். நன்றி சார்.